அது மேலே போகும். கழுகு இன்னும் மேலே போகும். காக்காவும் போகும். அது மேலே போகும்போது அது மேலே முடியாது. ரஜினி விஜய் மீன் பண்ணலன்னே வச்சுப்போம். ஆல்ரெடி இப்படி ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கப்போ, இது இல்லாம கலாநிதி மாறன் வேற விஜய் பேரை ஸ்டேஜ்ல மென்ஷன் பண்ணக்கப்புறம், ரஜினி இந்த கதைய ஸ்டேஜ்ல சொன்னா, அது விஜய தான் மீன் பண்ணணும்னு தெரிஞ்சே ரஜினி இப்படி பேசியிருப்பாரு. இதுக்கப்புறம் விஜய் லியோ சக்சஸ் மீட்ல சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். அப்படியே ரஜினியும் எனக்கு விஜய்க்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்றது எனக்கு நிஜமா ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு. இப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் ஓரளவுக்கு முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா, அதான் இல்ல. இதுக்கப்புறம் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. அப்பவே விஜய் இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லாமயே அவரு செஞ்சுட்டாரு. ரஜினி இத்தனை வருஷமா வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாருன்னு விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம சினிமா வட்டாரங்கள்லாம் பேச்சு அடிபட ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் விஜய் கட்சி பத்தியோ, டிவிகே பத்தியோ எங்க கேட்டாலும் ரஜினி நோ பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்ட்டா கரூர் ஸ்டாம்பேட் நடக்க வித்தின் 1 ஹவர்க்குள்ளேயே ரஜினி ட்வீட் போட்டாரு. இதுக்கு டிவிகேக்காரங்கலாம் மத்ததுக்கெல்லாம் நோ பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லிட்டு, இப்ப எதுக்கு ட்வீட் போடுறாருன்னு கேட்க, அதுக்கு ரஜினி சப்போர்ட்டர்ஸ்லாம் பிஎம்லேருந்து எல்லாரும் தானே போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் வேற எங்கெல்லாம் ஏதாச்சும் உயிர் சேதனம் ஏற்பட்டாலும், இதுவும் உயிர் தானே, இப்ப ஏன் ட்வீட் போடலன்னு விஜய் ஃபேன்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க.